வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 நாட்களில் வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 பசுமாடுகள். செய்வதறியாது உரிமையாளர்கள் தவித்த நிலையில் நீந்தி கரை சேர்ந்தன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சந்திப்பு. 2 நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை. இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க அந்நாட்டு அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கோரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து போராட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. மத்திய அரசின் முடிவால் மாநில தேர்தல்கள் அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கும் என்றும் எதிர்ப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் 145 பேர் ஆஜரான நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. தமிழக பாஜகவின் மாநில மையக்குழு ஆலோசனை. அண்ணாமலையுடன் மேலிட பொறுப்பாளர்களும் பங்கேற்பு. உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துடன் சென்னை திரும்பினார் குகேஷ். விமான நிலையத்தில் மகுடம் சூட்டி உற்சாக வரவேற்பு. உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல சென்னையில் நடந்த கிராண்ட் மாஸ்டர் போட்டி பயனுள்ளதாக இருந்தது. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு குகேஷ் பிரத்யேக பேட்டி. டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? நம்ம கவர்மெண்ட் நடத்துனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். 1 தலைவர், 3 முழுநேர உறுப்பினர்கள் மற்றும் 3 பகுதி நேர உறுப்பினர்கள் விரைவில் நியமனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாலூரில் வெள்ள நிவாரணம் கோரி பொதுமக்கள் மறியல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலும் பொதுமக்கள் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 4 நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள். தஞ்சை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை நீரில் மூழ்கியுள்ள பயிர்கள். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி கோவிலில் ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறப்பு. 10 நாட்களுக்கு நேரடி இலவச தரிசனம் கிடையாது என்றும் அறிவிப்பு. வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. மெயின் அருவி உள்ளிட்ட மற்ற அருவிகளில் நீடிக்கும் தடை. செம்பரம்பாக்கம் ஏரியில் அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு. உபரி நீர் திறப்பு குறித்து அதிகாரிகளிடம் விவரம் கேட்டறிந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். 4 விக்கெட்டுகளை இழந்து திணறிய நிலையில் மழை குறுக்கிட்டதால் 3ஆம் நாள் ஆட்டம் நிறைவு.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கும் நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யலாம் என்றும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வடுகுக்குடி கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின் நடுவே உள்ள திட்டுகளில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட மாடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. தகவலறிந்து வந்த மாட்டின் உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். அதே நேரம் உரிமையாளர்களை கண்டதும் மாடுகள் நீரில் நீந்தி வந்து பாதுகாப்பாக கரை சேர்ந்தன. இதனால் உரிமையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரெக்டாக வந்துருச்சு. மாடு அண்டல்லே போய் கண்டுபிடிக்கலாம். நம்ம 2-3 நாளாக கண்ணுக்குட்டி வைப்புள்ள போடு போடுது. அந்த பெரியா புரிஞ்சிருச்சு அந்த கண்ணுக்குட்டியா. மழை குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், மற்ற மாவட்டங்களினுடைய நிலை என்ன? காயத்ரி, தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 18ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 19ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய இந்த வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நாளை முதல் அடுத்த 2 தினங்களுக்கும் சென்னைக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.